ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எபிசோட் 3 ஆஃப் நம்ம வீட்டு டாக்ஸ். சாரி, ரொம்ப கேப் விட்ட மாதிரி ஆயிடுச்சு 3வது எபிசோடுக்கு. சாம்பார் பையில ஓட்ட விழுந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, வயிறு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் சரியாயி இப்போ வி ஆர் ரெடி ஃபார் எபிசோட் 3. ஸோ ஷாம், இன்னைக்கு என்ன டாபிக்? இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரு பார்க்கணும்னு முக்கியமா நான் சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து நான் என்ன விரும்புவேன்னா, இந்த டாபிக்கை வந்து கல்யாணம் பண்ணவங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கப்பிள்ஸ் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் இந்த டாபிக் முழுக்க முழுக்க அவங்களுக்கு தான். ஸோ மற்றவங்க பார்த்தா நீ வச்சுக்குவேன். ஓகே, இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னா, இப்ப இந்த கப்பிள்ஸ் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கா பண்ண வேண்டியது வந்து பண்ணுவாங்கன்னு நினைச்சு பாக்குறது. உனக்கு என்ன தோணுது? என்ன ரொம்ப ரொமான்டிக்கானா மேட்சிங் எக்ஸசரிஸ் ரொம்ப காமனானது தான் செய்வாங்க. யூஸ்வலா வந்து அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா 2 வகையான கேட்டகரி வரும். ஒன்னு வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச், இந்த ஃபுட்பால் கிளப்போட ஜெர்சிஸ் எடுத்து போடுறது, அப்புறம் வந்து அக்சசரிஸ் அந்த மாதிரி வாங்கி போடுவாங்க. அதான் இப்ப நானும் சொன்னேன். சரி, அக்சசரிஸ் வாங்கி போடுறது. அடுத்த ரேஞ்ச் வந்து வேற லெவல்ல இருக்கும். காடி வாங்குவாங்க, போன் வாங்குவாங்க. நான் வேற ஏதோ யோசிச்சேன், பட் PG-18 நான் சொன்னா மாட்டிக்குவேன். அவ்வளவு வெரி மாப்ளக்கே. சோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஆனா இதெல்லாம் தவிர்த்து அவங்க ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவல், அதாவது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகும்போது 2 பேரும் சேர்ந்து வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கும். ஓகே, அது என்னன்னா வீடு வாங்குவாங்க. ஆமா. ஓகே, அது கப்பலா வீடு வாங்குறது சரியா தப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க இன்னைக்கு வரல. ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு என்ன பண்ணலாம், எதெல்லாம் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஓகே, ஓகே ஓகே ஓகே. சோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பேச போறோம் இன்னைக்கு. லைக் கப்பிள்ஸா வீடு வாங்கலாமா வேணாமா? ஓகே ஓகே. சோ அது வாங்கலாமா வேணாமான்னு அடுத்தது உங்க முடிவு தான். நாங்க என்னென்னலாம் வரோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிகாஷன்ஸா சொல்லி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நல்ல விஷயத்தை தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நான் நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கிறேன். ஸோ கப்பலா வந்து வீடு வாங்குறது வந்து, கப்பல்னா லைக் கல்யாணம் பண்ணவங்க மட்டும் இல்ல, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, நாங்க அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கிறவங்க கூட வீடு வாங்குறது இருக்கு. ஏன்னா யூஸ்வலா கல்யாணம் பண்ண போறோம்னா செட்டில் ஆயிட்டோமா, நம்ம போய் தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்கா அப்படிதான் பாப்பாங்க. சோ அந்த மாதிரி பண்றவங்க வந்து நான் யூஸ்வலா என்ன அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன்னா, வந்து வீடு வாங்குறது வந்து அந்த அசெட்ல அவங்க பேருக்கு எவ்வளவு இருக்கோ, அந்த வீடு வாங்குற பொறுப்பும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களுக்கு அவ்வளவு இருக்கும். சோ அது வந்து 2 பேரா வாங்கும் போது அது வந்து எப்படின்னா 2ம் ஷேர் ஆகும். இப்ப என்னால கட்ட முடியல அப்படின்னு நான் நினைச்சேன்னா என் ஹஸ்பண்ட் கட்ட முடியும். அதாவது நீ தட் இஸ் மை மணி இஸ் மை மணி, யுவர் மணி இஸ் மை மணி, அந்த மாதிரி ஆகும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்தது வந்து எப்படின்னா, இப்ப வந்து கேரள வந்து ஒரு ஆவரேஜ் சேலரி வந்து 3500 வச்சு. ஓகே, ஸோ 3500 வச்சுக்கிட்டு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் அடல்ட்ஹுட்ல வந்து வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வீடு வாங்கணும், லோன் கூட அப்ரூவ் ஆகாது, அந்த மாதிரினா கொஞ்சம் கஷ்டம். ஆனா கப்பலா லட்சி ஒருத்தவங்க 3500, இன்னொருத்தவங்க வந்து 4000 சம்பளம்னா 2ம் கம்பைன் பண்ணிட்டோம்னா 7500 ஆயிரும். ஸோ லோனும் ஈஸியா கோ த்ரூ பண்ணும். கமிட்மெண்ட்லாம் ரொம்ப குறைவா இருந்து ரொம்ப ஈஸியா கூட. ஆமா, ப்ராபபிலிட்டி கூட ஆக்சுவலி லோன் அப்ரூவ் ஆகுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அப்ரூவ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் வீடு கூட வாங்கணும்னு அவசியம் இல்லை. லைக் எப்படின்னா, இந்த சில பேர் வந்து இந்த விப் வாங்குவாங்க, ஸ்லாங்கோக்கு வீடு, அது அஃபோர்டபுள் ரேஞ்ச், அது வந்து வாங்கணும். அது கூட அவங்க பார்க்கணும் இல்ல, அவங்க கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்டான, லைக் ஸ்டாண்டர்ட் இல்ல, ஒரு நல்ல பிரைம் லொகேஷனா பார்த்துவாங்க. பிரீமியமா இருக்கும் அந்த கொண்டோ, அந்த மாதிரி தானே பிரைம் லொகேஷனா பார்த்துவாங்களா, இல்ல பிரீமியமா இருக்கிற கொண்டோ கூட பார்த்துவாங்க. அரௌண்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் அதெல்லாம் வந்து ஒரு 700 800 அந்த ரேஞ்சில் இருக்கிறது கூட அவங்க ஈஸியா வாங்க முடியும், 2 பேரோட இது பண்றது. ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரோஸ்ன்னு நான் நினைப்பேன். நீ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆஸ் எ கப்பலா வாங்கும்போது அவங்களோட நெட் ஒர்த் வந்து கூட போகும். இப்ப நம்ம செலிபிரிட்டிஸோட நெட் ஒர்த் எல்லாம் பாக்குறோம்ல, இவங்ககிட்ட இவ்வளவு அசெட் இருக்கு, சூர்யா ஜோதிகா மாதிரி என் ஆளு, ஐ மீன் சூர்யாவை சொன்னேன், தப்பா போயிடும், சூர்யா என்னோட ஐடல்பா, அதை சொல்ல வந்தேன். ஸோ என்னன்னா அவங்களோட நெட் ஒர்த் வந்து கூட காமிக்கும். ஏன்னா 2 பேரோட பேரும் வந்து அந்த அசெட்ல இருக்கு. ஸோ நெட் ஒர்த் வந்து அவங்க க்ரோ பண்ற மாதிரி இருக்கும்.
அதே சமயம் வந்து இப்போ லெட்ஸே வந்து சில பேர் வந்து புது ப்ராஜெக்ட் வாங்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க வந்து சில நேரம் லேண்டடாக பார்க்கணும், ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணும்போது லேண்டட் வீடாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில டிபாசிட்லாம் வச்சிருப்பாங்களே. ஸோ அது ஒரு ஆள் சம்பளம்னா ரொம்ப கஷ்டம் லேண்டட்லாம் வாங்குறது. அதுவும் கேரள அது 2 பேர் இருந்து செஞ்சாங்கன்னா 2 பேரும் போட்டு செய்ய போறாங்கன்னா டிபாசிட் வந்து 2 பேருமே போடுற மாதிரி வரும்ல. ஓ 2 பேரும் சேவிங்ஸும் கம்பைன் பண்ணும்போது அமௌண்ட் கூடயா வரும். ஸோ லேண்டட் அந்த மாதிரி எல்லாம் சப்சிடிலாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த பேர்டன் வந்து அந்த கோயா, அந்த பாக்கெட் கோயா வந்து ரொம்ப தெரியாது, சின்ன கோயாவா தான் இருக்கும், தச்சிடலாம். அந்த மாதிரி இதுல இன்னொரு விஷயமும் நல்ல விஷயமும் இருக்கு. கப்பலா வாங்குறது, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டும் சரி இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சரி. ஆனா இது மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு தான் பொருந்தும். மேரேஜ் ஹேக்னு நான் சொல்றேன். எப்படின்னா 2 பேருமே நீங்க சேர்ந்து செய்றீங்கன்னா ஒரு விஷயம், இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்றீங்க. ஸோ இப்போ இந்த வீடு வாங்குறதுன்னு வச்சுக்குவோம். ஒன்ஸ் நீங்க வீடு வாங்கிட்டு உங்க சம்பளம் அப்படியே இருக்க போறது இல்லை, சும்மா ஏற வாய்ப்பு இருக்கு, ப்ரொமோஷன்லாம் வரும், சம்பளம் ஏறும்ல. அது போக லெட்ஸ் சே அந்த ஹஸ்பண்டோட சேலரியில வந்து வீடு வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறீங்கன்னா அது ரெண்டலுக்கு விட்டுருவீங்க. அந்த ரெண்டல் காசு பார்த்துக்கோ மோகேஜ். லெட்ஸ் சே ஹஸ்பண்டோட சேலரியை வந்து வீட்டு செலவு, பிள்ளைங்க இல்லைன்னா செலவு கொஞ்சம் குறவுலா. ஸோ உங்க வீட்டு செலவு, சாப்பாடு எல்லாமே நீங்க அதுலேயே பார்த்துக்க முடிச்சுன்னா, ஒய்ஃபும் வேலை செய்கிறாங்கன்னா அந்த ஒய்ஃபோட சேலரியில வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேவிங்ஸு, இப்ப நீங்க வெளியே போறதுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் பிடிப்பீங்களே, அதெல்லாம் அந்த சம்பளத்துல நீங்க பாத்துக்கலாம். அதாவது எப்படின்னா, இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து இப்ப 2 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல. சோ ஒரு பார்ட்னரோட சம்பளத்தை தூக்கி வீட்ல இருக்கிற கமிட்மெண்ட், மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் அந்த சம்பளத்தை பத்தி மிச்சத்தை வந்து அவங்க லீஜர், அப்புறம் அவங்களோட சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து அந்த சம்பளத்தை வச்சீங்கன்னா நீங்க இன்னும் ரொம்ப சீக்கிரமா பணம் கட்ட முடியாது. இது ஒரு ஃபைனான்சியல் ஹேக்கருக்கு மேரேஜ் டிப்ஸும் அது. ஆக்சுவலி இது ரொம்ப வந்து வெள்ளைக்காரவங்க செய்வாங்க இந்த மாதிரி. இது ஏன் வெள்ளைக்காரவங்க செய்வாங்கன்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஈஸி வே, இட்ஸ் அ ஹேக்லா டு கெட் ரிச்சர், டக்குன்னு ரீச் ஆகிறதுக்குலாம். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ளஸ் உங்கள் சம்பளமும் ஒரு சப்ஸ்டன்ஷியல் லெவலில் இருக்கணும், அப்போ தான் வந்து இது கொஞ்சம் வேலை செய்யும். பிளஸ் இது ஒர்க் அவுட் ஆகணும்னா நம்மளோட கமிட்மெண்ட் எல்லாம் வந்து ஸ்டில் ஒரு கண்ட்ரோல்ல ஜஸ்ட் பிகாஸ் சம்பளம் ஏறுதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் நம்மளோட செலவையும் ஏத்திட்டு போனோம்னா இது வேலை செய்யாது, இது கொஞ்சம் கஷ்டமாயிரும். எஸ். சரி, இப்ப எல்லா நல்ல விஷயத்தையும் பார்த்துட்டோம். நம்மளுக்கு வந்த நல்ல விஷயம், நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிட்டோம். சரி, நல்லதுக்கு எப்பவுமே ஆப்போசிட்டா ஒரு சைடு இருக்கும். நல்லது கெட்டது, விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், அந்த மாதிரி. அந்த சண்டைக்கெல்லாம் நான் வரல, நீ மாடி வாங்கிக்கோ. சோ இப்ப வந்து கப்பலா வாங்குறதுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டிஸ்அட்வான்டேஜா நிறைய இருக்கு. இது வந்து எப்படின்னா, இது அன்மேரிட் கப்பலுக்கு முதல்ல சொல்றேன். அன்மேரிட் கப்பல்னா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் நிறைய நானே பார்த்துருக்கேன். நம்ம ஆளுங்க வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும் போதே லைக் ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுனாக்கா திடீர்னு வீடு வாங்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டு வீடு வாங்கிடுவாங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் இப்போ உள்ள ஜெனரேஷன் பேசுவோம். ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வீடு வாங்குறதும் இருக்கு. அதுல என்ன பிரச்சனைனா, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா வீடு வாங்குறீங்க, லெட்ஸ் சே அது புது ப்ராஜெக்ட்னு வச்சுக்குவோம். புது ப்ராஜெக்ட் வீடு வாங்கிட்டீங்க, தச்சுட் திடீர்னு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரேக்அப் ஆயிடுச்சுன்னா பெரிய மண்டவலி. இதுல ஒரு குட்டி கதை இருக்கு. ஏன்னா எனக்கு பர்சனலா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு இது நடந்துச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா, வீடு வாங்கிட்டாங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வீடு வாங்கி அவங்க வேற வீட்டில் இருக்காங்க, இது இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சுட்டாங்க. இப்ப அந்த வீடு புது வீடு இன்னும் கட்டி முடிக்கல, மாசம் கட்டணும் காசு. யார் இப்ப கட்டுறதுன்னு அங்க ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வீடை விக்கணும்னு நினைச்சா கூட இப்ப முடியாது, ஏன்னா அது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. சோ அவங்க 2 பேரும் இப்ப பிரிஞ்சனால யார் அதை கட்டுறாங்க, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தலைவலியில போயிட்டு இருக்கு அவருக்கு. ஏன்னா யூசுவலா பிரிஞ்சிட்டாங்கனாவே நான் வந்து மூஞ்சில முழிக்க எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் எனக்கு வேணாம் அப்படின்னு தான் சுத்திக்கிட்டு இருக்கும். சோ இத விக்கவும் முடியாம அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாத நிலைமையில நடுவுல ஒரு முக்கிட்டு இருக்காரு. சோ யா, இட்ஸ் வெரி சேட். சோ இது சிரிக்க கூடாது ஷாம், இந்த விஷயத்துக்கு சிரிக்க கூடாது, சோகமாரு. பட் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரோம், புரியுதா? சோ இதெல்லாம் வந்து ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும் ஒரு கப்பலுக்கு. இப்போ லெட்ஸ் சே மேரிட்னா ஓகே, தச்சு திடீர்னு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அது ஒருத்தவங்க திடீர்னு அந்த வீடை வந்து வச்சுக்கணும்னு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து விற்கணும்னு இருப்பாங்க. ஸோ அங்க ஒரு பிரச்சனை வேற வரும், அந்த கருத்து வேறுபாடு, அந்த வேறுபாடு வேற இருக்கும். ஸோ அதெல்லாமே சேர்த்து தான் சொல்றேன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக வாய்ப்பு இருக்கு ஜாயிண்டா நீங்க எடுக்கும் போது ஒரு கப்பலா.
ஓகே. ஓகேயா? ஆனா இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒண்ணா இருக்கிறது பிரியறது மட்டும் இல்ல. சம்டைம்ஸ் சில அன்பார்ச்சுனேட் ரீசனால கப்பிள்ஸ் ஒரு பார்ட்னர் இறந்துருவாங்க. ஆமா. அந்த ரீசன்லயும் கூட இது வந்து அந்த பார்ட்னர் சொல்லாம கொள்ளாம சொல்லாம இல்ல. சொல்லிட்டுலாம் இருப்பீங்களா? புதுசா இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சோ லைக் அவங்க இறந்தோடனே, ஏன்னா அவங்க எடுக்கும் போதே பேசி வச்சுதான் எடுத்திருப்பாங்க. ஓகே இந்த செலவு நம்மளுக்கு வரும், நான் அப்படி பாத்துக்கிறேன், நீ இப்படி பாத்துக்கிறேன். திடீர்னு அவங்களுக்கு வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன சொல்றது, அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த சுமையெல்லாம் ஒருத்தவங்க மேலதான் வந்து விழுவோம். அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாம போயிடும் அவங்களுக்கு. சோ இந்த மாதிரி விஷயத்துலதான் வந்து அப்போ எனக்கு தெரியல இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்கு. அதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதே அது சில இன்சூரன்ஸ் லைக் பேங்க் லோன் பொறுத்து இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து லோன்லயே வெளியாகும், இல்லன்னா நம்ம தனியா எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கோம் மாசம் மாசம். பட் அந்த இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா, இப்ப ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா, அந்த வீட்டு ஓனர் இறந்தாங்கன்னா, அவங்க லோன் ஒன்னும் ரன்னிங்ல இருந்துச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் அப்படியே பே ஆஃப் பண்ணி அந்த வீடு நேரம் அந்த நெக்ஸ்ட் ஆஃப் கினுக்கு போயிடும். ஆமா, இதை பத்தி ஆக்சுவலி நாங்க வந்து எங்களோட இன்ஸ்டா டிக்டாக்ல எல்லாம் ஒரு போஸ்டா போட்டிருக்கோம். ஸோ இதை பத்தி நீங்க தெரியணும்னா MRTA MLTன்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்கும், நீங்க அங்க போய் பார்க்கலாம். அடுத்தது வந்து என்னன்னா, இப்ப 2 பேருமே சேர்ந்து தானே வீடு எடுத்து அவங்க பேசி வச்சிருப்பாங்க எவ்வளவு கட்டணும், எப்படி கட்ட போறாங்க. அதெல்லாம் அதுல வந்து சடனா திடீர்னு ஒரு ஆளுக்கு வேலை எல்லாம் போயிருச்சுன்னா அதுவும் பெரிய மண்டவலி தான். லெட்ஸ் சே திடீர்னு கோவிட் மாதிரி ஏதாவது ஒரு பெண்டமிக் வந்துருச்சு, ஒருத்தவங்களுக்கு வேலை இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு வேலை இல்லை, அதுவும் வந்து ஒரு ஃபைனான்சியல் பர்டன் தான். AI வேற வந்துகிட்டு இருக்கு. AI வேற வந்துகிட்டு இருக்கு, நம்ம வேலையெல்லாம் எடுத்துறோம்னு சொல்லி வர பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கும் நீங்க வந்து கொஞ்சம் பேக்கப் மாதிரி பார்த்து வச்சுக்கணும். இது வந்து இது கான்ஸ்ல தான் வரும். ஏன்னா திடீர்னு இது சொல்ல முடியாது, லே ஆஃப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எந்த டைம்ல எப்படி தூக்குவானுங்கன்னே சொல்ல முடியாது. அப்படி ஓடி கம்பெனி டவுன் சைன்ஸ் பண்ணும்போது நாங்க லே ஆஃப் பண்றோம் அப்படி நிறைய கேसेस நிறைய கம்பெனிஸ். இப்ப இடையில கிராப் டிக்டாக் கூட தூக்குனாங்க. நம்ம அப்பப்ப பாப்போம்ல 700 people 1000 people லே ஆஃப் பண்றது. சோ அந்த மாதிரி லே ஆஃப் பண்ணும்போது இப்ப அந்த வீட்டுக்கு கட்டுறது வந்து ஒருத்தங்க தான் கட்டிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஆமா, தென் ஒரு ஆள் தலையில தான் மறுபடியும் வந்து வீடியோ வெடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு. சோ இதையும் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும்ல, இதுவும் பேக்கப்ல வச்சுக்கணும். நீங்க இப்படி திடீர்னு இந்த மாதிரி ஆவணுச்சுன்னா என்ன பண்ண போறீங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு வச்சுக்கணும். ஆன் தட் நோட் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப அந்த மாதிரி ஒருத்தவங்க மண்டையில வந்து விழுவுது, லைக் மண்டையில வந்து விழுவுதா, ஒருத்தங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய சுமையா ஆகுது வச்சுக்கோங்க. ஏன்னா 2 பேரும் பிரிச்சு எடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப ஒருத்தவங்க தான் எடுத்து செய்யணும்னா அவங்களுக்கு அது பெரிய பர்டன் ஆயிரும், ப்ரெஷர், ஃபைனான்சியல் பிரஷர் ஆயிரும். சோ என்ன நடக்கும்னா அதுவே சண்டைக்கு கொண்டு போகும். லைக் எப்படின்னா, இது வந்து நீ சொல்லி இல்ல நான் சொல்லி நம்ம 2 பேரும் அக்ரி பண்ணி தான் அப்படி வந்தோம், இப்படி வந்துச்சு என்ன பண்றது. ஒருவேளை அவங்களுக்கு அந்த பேக்கப் பிளான் இல்லைன்னா இப்படிதான் சண்டை வரும். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து நீ கூட கட்டுற நான் கூட கட்டல அப்படின்னு ஒரு சண்டை வரும். சோ இதெல்லாம் வந்து யூசுவலா நடக்கிறது தான். ஆமா, கப்பல்ஸ் கூட இது கண்டிப்பா நடக்கும், யூசுவலா நடக்கிறது தான். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நாங்க நினைக்கிறோம். சோ அடுத்தது என்னன்னா, இப்ப நீ சொன்னதம்மா 2 பேரும் வந்து இப்ப பாத்துக்கவே இஷ்டம் இல்ல, ஒருத்தவங்க வைக்கணும்னு ஒருத்தவங்க வைக்க கூடாதுன்னு இருப்பாங்கன்னு. சம்டைம்ஸ் அது வந்து 2 பேரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அக்ரி பண்ணி வாங்கியிருந்தா, சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து எப்படின்னா, சரி இது வீடு கட்டி முடியட்டும். ஏன்னா வீடு நீ வாங்கும் போது ஒரு வேலைக்கு இருக்கும், ஒரு வேலை இருக்கும். அந்த வீடு ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏறினதுக்கு அப்புறம் அது வேற வேலைக்கு ஏறிடும். ஆமா, புது ப்ராஜெக்ட்னா கண்டிப்பா வேற வேலைக்கு ஏறிடும். சோ அவங்க அதை வித்தாலுமே 2 பேருக்கும் ப்ராஃபிட் இருக்கும். அந்த மைண்ட் செட்ல 2 பேரும் சரி பரவாயில்ல பிரிஞ்சிட்டோம், வெயிட் பண்ணி வீடு வந்து வித்துட்டு நம்ம ஒரேடே அது அப்படியே கைகள் ஏறிட்டுலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தென் இட்ஸ் குட். இல்ல எனக்கு வந்து உன் மூஞ்சிலே முழிக்க வேணாம், எனக்கு அதுல இருந்து ஒரு பைசா வேணாம், ஒரு 10 காசு கூட எனக்கு அதுல இருந்து வேணாம் அப்படி நினைச்சிட்டாங்கன்னா விற்க கூட முடியாது. ஏன்னா நீ சொன்ன மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா விற்க கூட முடியாதுன்னா அது வந்து ஒரு பெரிய தலைவலி ஆயிரும். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாது. சோ எல்லாமே ஜாம் ஆயிரும், நடுவுல மாட்டிக்கும். அதுலயே ஒண்ணு நடுவுல மாட்டிக்கும், ஒன்னொன்னு வந்து எனக்கு இதுல இருந்து ஒண்ணும் வேணாம்னு சொல்லும் போது அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. சோ அது மறுபடியும் ஒன்னும் ஒரு யார் வந்து கட்டணும் ஒரு ஆள் மேல உள்ளதான் அவங்களுக்கு தான் போய் விழுவோம். சோ இதுதான் வந்து பெரிய தலைவலி நான் நினைக்கிறேன் கப்பல்ஸா வாங்கினா. எஸ். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஓகே இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது இருக்கு, இதுக்கு வந்து ஒரு வே இருக்கு. ஆனா இது வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் வேன்னு சொல்லுவோம். நம்ம தமிழவங்க வந்து என்ன அபசரங்கனமா பேசுறீங்க, என்ன இப்படி சொல்ற, இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? சத்தியமா நடக்கும்.
இதை நம்மளே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஆமா ஸோ இது நாங்க சொல்ல போறது வந்து கொஞ்சம் அன்ஆர்த்தடாக்ஸா இருக்கும். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இது செஞ்சா உங்களுக்கு தான் ஃபியூச்சர்ல நல்லது ஆக்சுவலி. ஸோ என்ன செய்யலாம்னா, நீங்க முதல்ல என்ன பண்ணலாம், 2 பேருமே சேர்ந்து வாங்குறீங்களே. ஸோ இது வந்து மோஸ்ட்லி அன்மேரிட் கப்பலுக்கு நான் சொல்றேன்னே. நீங்க வந்து ஒரு கோ ஓனர்ஷிப் அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இது வந்து லீகல் வாய்ஸ்ல இது இந்த மாதிரி தச்சுட் ஏதாவது பிரிஞ்சிட்டீங்க, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அதுல நீங்க என்னென்ன ஸ்டேட் பண்ண போறீங்களோ அந்த லீகல் இதுல செஞ்சுட்டு ஸோ கோ ஓனர்ஷிப் அக்ரிமெண்ட் ஒன்று வச்சுக்கலாம். என்னண்ணா இப்படிலாம் பேசுறீங்க, என் மேல நம்பிக்கை இல்லலாம் அப்படிலாம் இல்ல. இது திடீர்னு ஏதாவது ஒண்ணு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொல்ல முடியாது. நம்ம இப்ப நினைச்சுக்கிறோம் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படி இப்படின்னு இல்ல. இது வந்து கீரை எப்படின்னா, இது வந்து நம்ம பிராக்டிகலா யோசிக்கிறது. ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் ஃபியூச்சர்ல ஒரு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஸ்டில் ஒரு டஃப் டாக் தான். ஆனா இந்த டஃப் டாக் பண்ணலன்னா ஃபியூச்சர்ல ஏன் பண்ணலன்னு தான் யோசிப்பீங்க. ஏன்னா நாங்களே இப்போ வரைக்கும் அந்த டஃப் டாக் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பண்ணணும், ஏன்னா சிச்சுவேஷன் மாறும். ஸோ அந்த சிச்சுவேஷன் மாறும் போது நீங்க கண்டிப்பா இதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் பேசணும். உங்க கப்பல் கூட உங்க பார்ட்னர் கூட எல்லாம். ஆமா ஆக்சுவலி. ஸோ இது ஒண்ணு. அடுத்தது வந்து இப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்களோட உரிமை உங்களுக்கு தெரியணும். இப்ப நாங்க 2 பேரும் ஒரு சொத்து வச்சிருக்கோம். சோ எனக்கு அந்த சொத்துல வந்து எனக்கு என்ன உரிமை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சோ பிற்காலத்துல தச்சும் பிரியற நிலைமை ஏதாவது வந்துச்சுன்னா அந்த சொத்துல இருந்து எனக்கு இவ்வளவு பங்கு வரும், அதுல எனக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி லைபிலிட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் இது வந்து டஃப் டாக். அதுதான் பேசிக்லி திஸ் இஸ் பாயிண்டிங் பேக் டு டஃப் டாக் தான். சோ யூசுவலா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒருத்தவங்களை வந்து நம்ம லைஃப் லாங்கா அவங்க கூட தான் இருக்க போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம நிறைய விஷயம் பேசுறது இருக்கும். லைக் பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போறோம், ஃபைனான்சியல் பேசிஸ்ல நான் எப்படி செலவு பண்ணுவேன், நீ எப்படி செலவு பண்ணுவ, உனக்கு என்னென்ன இருக்கு கமிட்மெண்ட்ஸ், எனக்கு என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, லைஃப் நம்ம 2 பேர்ல இருந்து என்னென்ன எதிர்பார்க்கிறோம், அதெல்லாம் பேசும்போது இதுவும் சேர்ந்து நீங்க பேசிதான் ஆகணும். இது வந்து ஃபைனான்சியல் டிசிஷன் ஆயிருச்சு. இது கண்டிப்பா நீங்க பேசிடணும். ஏன்னா இது வந்து ஒரு கமிட்மெண்ட். வீடு வாங்குறது ஒரு கமிட்மெண்ட். சும்மா கடைக்கு போயிட்டு ஜாமா வாங்குற மாதிரி இல்ல. வீடு வாங்குறது ஒரு கமிட்மெண்ட். பிளஸ் ஏன்னா மந்த்லி நம்மளுக்கு என்னென்ன வரும்னு சொல்லி நம்ம அதையும் ஒரு டாபிக்ல பேசியிருந்தோம். அதெல்லாம் வந்து மந்த்லி 2 பேரும் டிசைட் பண்ணி வாங்குறது தான் வீடு. சோ அந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் பேசணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியா இல்லைன்னு தெரியல, இது என்னோட ஒப்பீனியன். காதலுங்கிறது வந்து ஒரு காலம் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் அவங்க அதுவும் முக்கியமா கஷ்டமான காலத்துல வந்து ஒருத்தவங்களோட கேரக்டர் தான் அவங்க நம்ம கூட நிக்க மாட்டாங்களான்னு டிசைட் பண்றது. சோ இது வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. சோ அந்த வாய்ஸ் வந்து எப்படின்னா, இப்ப லெட்ஸ் சே ஒரு பிளான் வச்சுக்கீங்க, ஒரு எக்ஸிட் பிளானோ இல்ல பேமெண்ட் எப்படி செய்ய போறீங்க, இதெல்லாம் நீங்க பேசி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. லைக் அவங்க சொன்ன மாதிரிதான் இதெல்லாம் நீங்க இந்த ஃபைனான்சியல் டாக் பண்ணும்போதே நீங்க இந்த வீடு வாங்கிட்டு நீங்க எப்படி காசு கட்ட போறீங்க, எவ்வளவு கட்ட போறீங்க, லெட்ஸ் சே பிற்காலத்துல விற்க போறீங்கன்னா அந்த எக்ஸிட் பிளானே நீங்க பேசி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சோ இதெல்லாம் அதான் சொல்றேன், இதெல்லாம் கொஞ்சம் அன்ஆர்த்தடாக்ஸ் தான். அந்த லீகலா செய்யறது, ஸ்டாம்பிங் பண்றது அதெல்லாமே கொஞ்சம் அன்ஆர்த்தடாக்ஸ் தான். இத வந்து நீங்க யூசுவலா செய்ய போறேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது சொன்னாலுமே என்னத்தமா சொல்லுவாங்க, என்னால உங்களுக்கு மாத்தி நம்பிக்கை இல்லையா, ஒன்னொன்னு வந்து நல்ல விஷயம் செய்ய போறீங்க அபசகுணமா யோசிக்கிறீங்க அப்படின்னு. அப்படி சொல்றவங்க தான் உங்களுக்குன்னு பிரச்சனை வரும்போது எங்க போனாங்கன்னு தெரியாம போயிடும். அந்த 4 பேர் 4 விதமா பேசுறவங்க நம்மளுக்கு பிரச்சனை காணவே போயிருவாங்க, இருக்க மாட்டாங்க, 4 பக்கமும் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா செஞ்சு வச்சீங்க. இது உங்க ஃபியூச்சருக்கும் உங்க பார்ட்னர் ஃபியூச்சருக்கும் ரொம்ப நல்லது. எஸ், உங்களுக்கும் தலைவலி ரொம்ப குறைவா இருக்கும். எஸ். சோ இதுல என்னன்னா கன்க்ளூஷனுக்கு வரோம். என்னன்னா நீங்க வந்து காதல்னால வாங்க போறீங்களா இல்ல ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி வாங்க போறீங்களா, அதுதான் வந்து இப்ப கப்பல்ஸா நீங்க யோசிக்கணும். இப்ப வந்து நீங்க நாட் ஒன்லி ஃபைனான்சியலி ரெடியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஃபைனான்சியல் ரெடியாவும் இருக்கணும், இமோஷனலியாவும் நீங்க ரெடியா இருக்கணும் கண்டிப்பா. ஒரு வீடு வாங்கும்போது அதுவும் ஒரு கப்பலா. அது ஏன் இமோஷனலியா ரெடி ஆகணும்? ஏன்னா வீடு வாங்குறதே ஒரு இமோஷன் தானே. மணி நடுவுல மணி வருது, மணி வந்தாலே இமோஷன் பூரும், புரியுதா? அதனாலதான் சொல்றேன் ஃபைனான்சியலியா மட்டும் ரெடியா இருக்கக்கூடாது. ஒரு காசு விஷயம் நீங்க செய்ய போறீங்கன்னா ஒன்னா இமோஷனலியாவும் நீங்க ரெடியா இருக்கணும். ஒருவேளை லாஸ்க்கு போச்சுன்னா, ஆமா அது திடீர்னு சீலாப்பான இடத்துல வாங்கிட்டீங்கனாலோ இல்ல திடீர்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன்ல, திடீர்னு ரெண்டலுக்கு 6 மாசம் விட முடியாம பேக்கப் பண்ணிக்கிட்டோம். அந்த டைம்ல நான் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும், புரியுதா? ஸோ அதனாலதான் சொல்றேன் இமோஷனலியாவும் நீங்க ரெடியா இருக்கணும், ஃபைனான்சியலியாவும் ரெடியா இருக்கணும். அதை தவிர்த்து நீங்க வந்து ப்ரெஷர்ல வாங்கக்கூடாது. இப்ப இன்னொருத்தவங்க இப்படி சொல்லிட்டாங்க இல்ல இன்னொருத்தவங்க இப்படி செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க அவசரத்துல எல்லாம் வாங்காதீங்க. நல்லா நிதானமா பிளான் பண்ணி
உங்க 2 பேரோட ஃபைனான்சியல் ஹேபிட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க இதை பிளான் பண்ணி நீங்க வாங்குறது ரொம்ப நல்லது, ஒரு வீடு வாங்குறது. ஆமா. அப்புறம் சில கப்பல் வந்து சில நேரம் அந்த கப்பலுக்குள்ளே ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். ஏன்னா புது கப்பல்லாம் சில நேரம் இருக்கும், அந்த ஈகோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல. இப்போ திடீர்னு லட்சி அவரோ அவங்களோ யூட்டிலிட்டி பில்லே நான் பிரிக்க மாட்டேன், பிரிச்சு இது பண்ணிக்க வேணாம், நீயே சொந்தமா பாத்துக்கோ அப்படின்ட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து வீடு வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான், யோசிக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் வேற இருக்கு. சோ இது வந்து யூசுவலா யோசிப்பீங்க, இவ்வளவு பேசுறீங்க நீ இன்னமும் வாழ்க்கையில ரொம்ப அனுபவிச்ச மாதிரி பேசுற அப்படின்னு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நாங்க பட்டோம். ஏன்னா 2 பேரும் ஒன்னா வீடு வாங்கணும். ஒன்னா வீடு வாங்கும் போது எங்களுக்கு யாருமே, நாங்களும் அந்த வீடு வாங்கும் போது அந்த டஃப் டாக் எல்லாம் பண்ணல. நாங்க வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவ்வளவு டஃப் டாக் பண்ணோம். அது ரொம்ப டஃபா போயிடுச்சு ஆக்சுவலி எங்களுக்குள்ள. ஆனா அது வந்து எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துச்சு. சோ அதனாலதான் நாங்க சொல்றோம், இது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்க இஷ்டம். ஆனா சொல்ல வேண்டியது எங்களுக்கு இருக்கு. அந்த அந்த ரேஞ்சில இருந்து தான் நாங்க பேசுறோம் ஆக்சுவலி. சோ நான் என்ன சொல்லுவேன்னா, யூசுவலா வீடு வாங்குறதுக்கு என்னென்ன பாக்கணும்னா, உங்களுக்குள்ள நீங்க 2 பேரும் கமிட்டடா ஸ்டேபிளா இருக்கீங்கன்னு பாக்கணும். ஏன்னா ஒரு ஆளுக்கு சம்பளம் வந்து ஒருத்தவங்க வந்து ஸ்டேபிளா சம்பளம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தவங்க அது இல்லைன்னா இது ஒரு பெரிய பர்டன் ஆகும். அடுத்தது வந்து நீங்க ஸ்டில் நான் ரிலேஷன்ஷிப்ல ஒன்னும் ஃபிகரிங் லைக் நான் ஒன்னும் என்னோட ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துட்டு போல, ஆனா எல்லாரும் வீடு வாங்குறாங்க நானும் வாங்க போறேன் சேர்ந்துக்கிட்டு அப்படின்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. நாங்க மறுபடியும் சொன்ன மாதிரி தான், இது ஒரு பெரிய கமிட்மெண்ட். உள்ள போயிட்டோம்னா வெளியே வர்றதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் இருக்கு. உங்க சொந்த காசும் ரொம்ப செலவாகும். ஏன்னா இப்ப பேங்க்ல லோன் எடுத்தா வந்து நீங்க விற்கணும்னு நினைச்சாலுமே திடீர்னு நீங்க விற்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னு லாக்இன் பீரியட்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குன்னு நீங்க அந்த லாக்இன் பீரியட்குள்ள விற்கணும்னா ஃபைன் அடிக்கிறதும் இருக்கு, பெனால்டி கட்டி ஆகணும். சோ இது வந்து அதான் சொல்றேன்னா எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் கால விடணும், அந்த ஒரு விஷயம். அடுத்தது வந்து ஆழம் தெரிஞ்சு கால விடுறது. அடுத்தது வந்து லைக் இவர் சொன்ன மாதிரி தான், இப்ப அவங்க ரெடியா இல்ல, நான் வந்து என்னோட விஷயத்த நான் பாத்துக்கிறதுக்கே கரெக்டா இருக்கு, நான் எதுக்கு உன் கூட சேர்ந்து வீடு வாங்கணும், தனியா ஒரு கமிட்மெண்ட் குள்ள நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஃபார்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க ஃபார்ஸ் பண்ணீங்கன்னா கடைசியில நீங்க தான் உட்காந்து அழுவீங்க. அவங்க ரெடியா இருந்தா மட்டுமே வீடு வாங்குவீங்க, அவ்வளவுதான். சோ அவ்வளவுதான், சிம்பிள் as that. சோ உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கல்யாணம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வீடு வாங்க போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இல்ல பேசலனாலும் பரவாயில்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பேசலனாலும் மைண்ட்ல அந்த தாட் இருக்கும். இது சிங்கிளா இருக்கிறவங்களுக்கும் உதவும், ஃபியூச்சர்ல நீங்க வீடு வாங்குறதுக்கு உதவும். ஸோ சிங்கிளா இருக்கிறவங்களாம் ரொம்ப வருத்தப்படாதீங்க, சந்தோஷமா ஜாலியா இருங்க. ஸோ இதோடன் இந்த டாபிக் முடியுது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கூட்டாளிங்க எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள்.